Thank you so much. I love you all. Thanks to all the fans. எல்லாருமே வெயிட் பண்ணதுக்கு ஏன்னா நிறைய பேர் ஒரு ஷோ கேன்சல் ஆகி போனாங்க. பட் இமீடியட்டாக அது வந்து 11 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. படம் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் பார்க்க எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு சார்? முன்னாடி நம்ம படத்தை நான் என்ன சொல்றது? இல்ல ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? பப்ளிக் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. அருண் விஜய் கலைக்கிருக்காப்புல, ஆக்டிங் சூப்பர், படம் எல்லாமே சூப்பர், நல்லா இருக்கு ப்ரோ. எமோஷன்ஸ் எல்லாம் வர்க் ஆச்சா? சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு ப்ரோ. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் கலக்கலா இருக்கு படம். கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் தான் படம், அது கிளைமேக்ஸ் பாருங்க, சொல்லக்கூடாது. கண்டிப்பா பாக்குறோம், கண்டிப்பா அழுத்து தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கங்க வந்து ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் இதுல ஒரு மாற்றுத்திறனாளி நடந்த ஒரு குற்றத்தை அந்த ஒரு மாற்றுத்திறனாலே போயிட்டு அவர் இது பண்றதுதான் கதை. செம்மையா எடுத்திருக்காரு, நல்லா இருக்கு. பிஜிஎம் ஒர்க்கு, மியூசிக்கு, பிஜிஎம் வந்து சாம்சஸ் பயங்கரம் நல்லா பண்ணியிருக்காரு. பாலா படம்ன்றது செகண்ட் ஹாஃப்ல தான் அங்கங்க நின்று பேசியிருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் நீங்க போய் பாருங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு சார். பாலா சார் மூவிக்காக வந்தேன் அண்ட் ஹீஸ் கிவன் இஸ் பெஸ்ட். அருண் விஜய் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அருணோட சிஸ்டராக நடிச்சவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாம் எக்ஸலண்ட்டாக பிஜிஎம் போட்டிருக்காரு. அண்ட் இவர் மிஷ்கின் வந்து வரும்போது அவருக்கு சாமோட மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கலகலப்பாக இருக்கு. அண்ட் எல்லாமே நல்லா இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு. படம் முழுக்கவே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே டச்சிங்காக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருந்தா அண்ணன் படம் நல்லா இருக்கு. எப்போ போலாம் பாலா படம் ஆமா வந்தாரு. நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. பாலா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்துல? எல்லாமே பிடிச்சிருக்கு. கேஸ் நிறைய அபியூஸ் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இந்த மாதிரி படத்தை எடுத்து செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் வெளியே வராமல் இருக்குது, சில விஷயம் வெளியே தெரியுது. ஸோ அந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். ஆனால் வந்தாலும் நிறைய பேர் லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸில் தேர்டாக ஒருத்தவங்களை மர்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விஷயம் வந்து ரியலாக நடந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கம்மியாகும். ஸோ படம் வந்து சூப்பராக இருக்குது, ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லதா, ரொம்ப இதுவாக இல்லை, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது எல்லா விஷயமுமே. படம் செம்ம ஒர்த்து, ஆக்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமா சூப்பரா இருக்கு. சமுத்திரக்கனி மிஸ்கின் எப்படி பண்ணியிருக்காரு? மிஸ்கின் கலக்கிட்டார். எப்படி இல்ல ப்ரோ, நல்லா ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயம் படத்துல ஒர்க் ஆகுது? எல்லாமே ஒர்த்து தான். எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. பாலா சாரோட பழைய படங்கள் பார்க்குற மாதிரி இருக்கா? எல்லாமே ஓகே, உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் மாற்றுத்திறனாளியோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிக்கலாம் படத்தை. அவர் அருண் விஜய் ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்கு. பாலா சார் படம் எப்படி இருக்கு? அதே அவரோட ஃபிளேவர் அப்படியே இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது பாலா மீண்டும் பாலா நான் ஒரு கிங் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. அருண் விஜயோட நடிப்பு வந்து அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப வந்து ஒரு மாதிரியான உருக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. பாலா எப்பயுமே பாலா தான் அப்படின்னு, டைரக்டர் பாலா எப்பயும் கிங் தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருக்காங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. எல்லாம் கண்ணு கலங்காம வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரோட படங்களாலே ரொம்ப ஒரு மாதிரி ஆமா ஆரம்பத்துல இருந்தே எப்படியா இருந்தாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகன் வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி வெறித்தனமா அடிப்பாரு. அவருக்கு கொஞ்சம் மென்டலி சைக்கோ மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுல. இன்னொரு விஷயமும் அடிஷனலா சொல்லியிருக்காங்க, இப்ப நான் அதை ரிவீல் பண்ண விரும்பல. அதனால ஹீரோ வந்து இதுல வேற ஒரு பரிமாணத்துல காட்டியிருக்காங்க. அருண் விஜயோட நடிப்பு கிளைமேக்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங். நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. போய் பார்க்கலாம். அழுக விட்டாங்களா? செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா எல்லாருமே போய் சொல்லுவாங்க படம் நல்லாவே இல்லை. தல இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? நல்லா இருக்கு. அருண் விஜய் சூப்பரா எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கா? பாலா சார் நிறைய எமோஷன் சூப்பரா பண்ணிருக்காரு. எமோஷன் பயங்கர எமோஷன். 100% பாலா படம். பாலா ஸ்டைலுக்கு ஏற்றாலும் கரெக்டான படம்.
பயர் செம்ம பயர். சூப்பர், வேற லெவல் தெரிக்க விட்டாங்க. எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சா? அழுக சூப்பர், விட்டுறாரா? கண்டிப்பா அழுதுட்டாங்க, எல்லாருமே அழுதுட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஒர்க் ஆச்சா உங்களுக்கு படம்? கிளைமேக்ஸ் வந்து இது என்ன எப்படி சொல்றது, ஹார்ட் தொட்டா மாதிரி இருக்கு. யாரு? அருண்விஜய் தான் சூப்பரா பண்ணிருக்காரு. எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சா? எமோஷனல் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எமோஷனல் வேற லெவலா இருக்கு. ஒரு மாதிரி ஆமா 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 அழுக விட்டுறாரு. லாஸ்ட்ல நாங்களாம் அழுதுட்டோம். ஏன்னா வந்து அவங்க தங்கச்சி இறந்துடும் போது ரொம்ப இதுவா இருக்கு, அது பார்க்கும் போது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மிஷ்கின் எப்படி பண்ணீங்க? மிஷ்கின் தான் வேற லெவலு. அவரு ஆமா, அவர் வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாலா சார் வந்து எப்படி செதுக்கணுமோ படத்தை செதுக்கி இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் அழுவே வந்துச்சு. அழுக வந்துருச்சா? அருமையா இருந்தது. ஒர்க் ஆச்சா உங்களுக்கு படம்? நல்லா இருக்கு. நல்ல ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி? அண்ணன் மேரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, தங்கச்சில அண்ணன் மேரி ப்ரோ. வந்து ஹாஸ்டல் நடக்கிறது உண்மையாக வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து உண்மையாக நடந்த கதையாக இருந்தாலும் இது வந்து தெளிவாக எடுத்துக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்கு. அழுக விட்டாரா கடைசியில? உண்மையாக செம்மையா இருக்கு ஐயா. நல்லா இதுவா தீராரு. நம்ம லேடிஸ்க்கு ஒரு பாதுகாப்பா கரெக்டா இதுவா இருக்குது. பாலா சார்னாலே அது போட்டு பாலா சார்லே சூப்பர் தான். பாலா அதே மாதிரி தான். சூப்பர், படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிச்சா உங்களுக்கு? எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிச்சு ப்ரோ. அண்ணன் தங்கச்சி படம் வேற லெவல் பிரதர். அதாவது பொம்பளை தப்பான பார்த்தாக்கா என்ன பண்ற மாதிரி படம். பொம்பளை பிள்ளைங்கள மாட்டத்தில் தப்பான பார்த்தாக்கா எந்த பொம்பளை சரி தப்பான பார்த்தாக்கா என்ன பண்ணலாங்கிறது காட்ட முடியல. வேற லெவல். செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கு. பாத்துலே இல்லாம இருக்கு படம். பாத்துலே இருக்கலாம். பாத்துலாத மாதிரி பாக சலிக்காத படம். அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, அவ்வளவு சூப்பரா இருக்குது. எங்க அண்ணன் சூப்பரா நடிச்சுக்கிறாரு. யாருங்க? நம்ம அருண் விஜய். சம்மன் நடிப்பு, செம்ம நடிப்பு. தெரிக்க விட்டுக்கிறாரு அப்படியே நடிப்புல. லாஸ்ட்ல கண்ணே கலங்கிட்டேன் நானு. ஒரு ஆம்பளைங்க ஒரு தப்பான பாக்குறதுக்கு லேடிஸுங்களா அவங்களுக்கு வந்து திருந்தணும். இதை பார்த்து எண்ட் பண்ணும்போது முடிஞ்சிருச்சா, ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து போறதே தெரியல. கொஞ்சம் இறுக்கமாவே இருக்கு. எனக்கு வாய்ஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, இறுக்கமாவே இருக்கு. பட் ரொம்பவே நல்லா இருக்கு. பாலா சார் அப்படின்னாலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி யூஸ்வலாவே நானே சொல்லுவேன், பாலா சார் படம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டி இருக்கும், ஏதாவது ஒரு ஹேண்டிகேப் இருக்கும் அப்படின்னு. இதுலயும் இருக்குதான். பட் அது வந்து யூஸ்வலாவே அவர் அப்படி இருந்தாலுமே வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணிடுவாரு. அந்த மாதிரி கேரக்டர் எதுக்கு கொடுக்குறாருன்றதை ஜஸ்டிஃபை பண்ணிடுவாரு. அண்ட் இதுலயும் அதே மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா தெரியுது. ஐ மீன் லேக்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்டடா இருக்கு. எல்லாமே எக்ஸ்பெக்டடா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா ஆக்டியுமே நல்லா இருக்குங்க. அருண் விஜய் கலைக்கு இருக்காருங்க. பொங்கல் அருண் விஜய்க்கு தான்.